திரும்புற எல்லா பக்கத்துலயுமே தளபதி, தளபதி அப்படிங்கிற இந்த ஒற்றை வார்த்தை தான் இப்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தன நாளும் தமிழ்நாடா இருந்தது, இப்ப தளபதி நாடா மாறிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜயினுடைய அரசியல் வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே ஒருத்தவங்க 35% வாங்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இதுவரைக்கும் அப்படி ஒரு வரலாற்று மாற்றம் நடந்திருக்குன்னா, நடந்திருக்கு. எங்க அப்படின்னா, என்.டி. ராமாராவ் அவர் முதல்ல எலெக்ஷன்ல நிக்கும்போது 45% வாங்கி முதலமைச்சர் ஆனாரு. அவர அங்க எல்லாருமே தேவுடா தேவுடான்னு தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவர கடவுளோட அம்சமா பார்ப்பாங்க. அவருடைய தாக்கத்துக்கு அப்புறமும் இங்க தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. 200 தொகுதியில கிட்டத்தட்ட, அதாவது இப்ப இருக்கிறது 234 தொகுதி. அப்ப 200 தொகுதியில பெரும்பான்மையான ஆட்சி, அதாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாரு. அவர் பெற்ற வாக்கு விகிதம் பார்த்தீங்கன்னா 32%. ஆனா அதுக்கப்புறமும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தளபதி விஜய் இந்த ஆட்சி அமைக்கிறார்ல, அதுல இவர் வாங்கினது 35%. ஸோ எம்ஜிஆரை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. என்.டி. ராமாராவுக்கு அப்புறமா ஒரு 2வது இடத்த யார் தக்க வச்சிருக்காங்கன்னா, தமிழக வரலாறு மட்டும் இல்ல, இந்திய வரலாற்றிலேயே தளபதி தான் தக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழுக்க எங்க தேடினாலும், எங்க சர்ச் பண்ணாலும் தளபதியை பத்தி தான் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இதுல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். குழந்தை நட்சத்திரமா விஜய் நடிச்ச முதல் படம் வெற்றி. அவர் ஆரம்பித்த கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம். சினிமாவோட பெயர் அரசியல், கட்சியின் பெயர் இரண்டிலும் வெற்றியை அடையாளமா வச்சு தொடங்கிய விஜய் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றியையும் வசமாக்கி ஆட்சி கட்டில்ல அமரப்போகிறாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போறாரு. அசைக்கவே முடியாத இரும்பு கோட்டையா இருந்த திமுக, அதிமுகவை அரசியலுக்கு வந்த 2 வருஷத்துல அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. அவரு அரியணை சிம்மாசனத்தை கைப்பற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நடிகர்கள் நாடாளுறது எம்ஜிஆரோட முடிஞ்சிருச்சுங்கிற விமர்சனத்தை உடைச்சு 50 வருஷத்துக்கு அப்புறமா தமிழகத்துல ஆட்சியை தன்வசமாக்கியிருக்காரு விஜய். அரசியல் விமர்சனங்களை உள்ளடக்கிய பல்வேறு படங்களை இயக்கி கவனம் ஈர்த்த எஸ்.ஏ. சந்திரசேகரோட மகன் தான் ஜோசப் விஜய். 1974 ஜூன் 22 பிறந்த இவர் 1984 தந்தை எஸ்.ஏ.சின் வெற்றி திரைப்படம் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகிறாரு. தொடர்ந்து பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச அவரு 1992 நாளைய தீர்ப்பு படம் மூலமா கதாநாயகனா நடிப்ப தொடங்குறாரு. தன்னோட அப்பா படத்துல தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த விஜய் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை படங்கள் மூலமா முன்னணி நட்சத்திரமா மாறுறாரு. அதுக்கப்புறமா குஷி, கில்லி, போக்கிரின்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து உச்ச நட்சத்திரமாகவும் உயர்றாரு. குழந்தைகள், பெண்களின் விருப்பமான நாயகனா திரைப்படங்களில் நடிச்ச அவர் இப்ப வரைக்கும் அதே பெண்கள், குழந்தைகள், இளைஞர்களின் ஆதரவோடு அரசியல்லையும் உச்சம் தொட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான, மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத உண்மை. விஜய் ஆரம்பகால திரைப்படங்கள் முதலே அரசியல் தொடர்பான வசனங்களையும் காட்சிகளையும் தன்னுடைய படங்கள்ல தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தார். முக்கியமா 2010க்கு அப்புறமா அவருடைய படங்கள்ல வசனங்கள், பட தலைப்புகள், பாடல்கள்ல அரசியல் தொடர்பான குறியீடுகள் இடம்பெற தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமா தான் தலைவா, காவலன், கத்தி, சர்கார், மெர்சல் உள்ளிட்ட பல படங்கள் அப்போது ஆண்ட கட்சிகளால நெருக்கடிக்கு ஆளாச்சு. ஒரு பக்கம் திரைப்படம் மூலமா அரசியல் குறிப்புகளை பேசிய விஜய், மறுபக்கம் 2009 தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்துறாரு. மக்கள் இயக்கத்துக்கு ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்திய விஜய் தொடர்ந்து அதன் மூலமா நற்பணிகளையும் ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்குறாரு. இதுக்கப்புறமா 2011 விஜய் தொடர்ச்சியா அரசியல் செயல்பாடுகளை தீவிரமா இறங்கி கவனிக்க ஆரம்பிச்சார். 2011 பிப்ரவரியில தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதற்காக நாகையில விஜய் நடத்திய பொதுக்கூட்டம் கவனம் ஈர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை எதிர்த்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருந்தார். அந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அதிமுகவோட வெற்றிக்கு அணில் போல தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கியதாகவும் சொன்னார். 2011 ஆகஸ்ட்ல டெல்லியில் ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் நடத்திய அண்ணா ஹசாரேவுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவிச்சார் விஜய். இந்த சம்பவம் விஜயினுடைய அரசியல் ஆசையை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். 2014 பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடியை கோவையில நேர்ல சந்திச்சு பேசினதும் அப்போது சலசலப்புகளை உருவாக்குச்சு. அதே போல இப்ப வரைக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியோட நல்ல உறவுலையும் இருந்து வர்றாரு விஜய். 2011 அதிமுகவின் வெற்றிக்கு பிரச்சாரம் செய்தாலும் கூட தலைவா படத்தின் டைட்டில் லீட்
டேக் லைனால் விஜய் மீது ஜெயலலிதா கடும் கோபம் அடைஞ்சாங்க. அதாவது தலைமை ஏற்கிறதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு அப்படின்னு வந்து அந்த ஒரே ஒரு வார்த்தையினால கோபம் அடைஞ்சாங்க. இதற்காக பணிவான ஒரு வீடியோவை வெளியிட்டு சமரசம் செஞ்சாரு விஜய். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் விஜயினுடைய திரைப்படங்கள்ல அரசியல் காரம் அதிகமாக ஆரம்பிச்சது. விஜய் மக்கள் இயக்கத்தை எஸ்ஏசி தான் தொடக்கம் முதல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருந்தாரு. ஒரு கட்டத்தில் மக்கள் இயக்கத்தில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா 2020ஆம் ஆண்டு விஜய்க்கே தெரியாமல் விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாகவும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சது பரபரப்பை வந்து உருவாக்குச்சு. இது விஜய்க்கே தெரியாது. அந்த ஒரு வேலையை பண்ணவர் எஸ்ஏசி. இதனால கடுப்பான விஜய் எஸ்ஏசி தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு தொடர்ந்து பரபரப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது முதலே பல்வேறு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றியும் பெற்றது. இவை கொடுத்த உற்சாகமே விஜயை அரசியலை நோக்கி நகர்த்துச்சுன்னு சொல்லலாம். இதன் தொடர்ச்சியா 2024 பிப்ரவரியில தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் மைனாரிட்டி அரசே அமைக்க முடியும் என்றாலும் கூட 2 ஆண்டுகள்ல தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சு அசத்திருக்காரு. விஜயால கட்சியை தொடங்க முடியாது என தொடக்கத்துல சொல்லப்பட்டது. அதனை உடைச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கும் அனுபவம் அவருக்கு இல்லைன்னு விமர்சனம் எழுந்துச்சு. அதையும் உடைச்சு கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போனாரு. அவரால் பிரச்சாரத்துக்கே வந்து செல்ல முடியாதுன்னாங்க. 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் கூட போட முடியாதுலாம் விமர்சனம் செய்யப்பட்டது. இது எல்லாத்தையுமே தகர்த்து பொய்யாக்கி இப்ப ஆட்சியையும் வந்து பிடிக்க போறாரு. மே 7ல இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா தளபதி விஜய் பொறுப்பேற்கிறாருங்கிறது தான் யாராலும் மறுக்க முடியாத நிதர்சனமான அங்கீகரிக்கப்பட்ட உண்மை.